سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأنه هو أضحك وأبكى وأنه هو أمات وأحيا. صدق الله العليم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تكفر الله في ذمته أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானிலே அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளில் ஒன்றான ஒரு பெரிய ஒரு அருட்கொடையை பற்றி அதனுடைய விலாவரியான விவரங்களை பற்றி தெரிய இருக்கிறோம், அறிய இருக்கிறோம். அது என்ன அவ்வளவு பெரிய நியமத்து அருட்கொடை என்று சொன்னால், சிரிப்பு என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. சிரிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறானே, அந்த மனிதன் எத்தகைய நிறத்தை கொண்டவனாக இருந்தாலும் சரி, எத்தகைய முகத்தை கொண்டவனாக இருந்தாலும் சரி, எத்தகைய நிலையை கொண்டவனாக இருந்தாலும் சரி, மனித பிறவி எடுத்துவிட்ட ஒவ்வொரு உயிரினமும், மனித சமூக கடலில் ஒன்றாக ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரிக்கும் தன்மையை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அதை பற்றி அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே அவனுடைய பாணியிலே சொல்லக்கூடிய விதத்தை பாருங்கள். 53வது அத்தியாயம் 43வது வசனம்: வஅன்னஹு ஹுவ அல்ஹக வஅப்கா. அந்த அல்லாஹ் தான் உங்களை சிரிக்க வைக்கிறான், அழ வைக்கிறான். வஅன்னஹு ஹுவ அமாத வஅஹ்யா. அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான், உயிர்ப்பிக்க செய்கிறான். அடுக்க அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். அடுத்து இது எப்படி யாராலும் மறுக்க முடியாதோ, மரணிக்க செய்யறதும் உயிர்ப்பிக்க செய்யறது என்பது மறுக்கப்பட முடியாத, மறுதலிக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறதோ, அதே போன்று ஒரு மனிதனை சிரிக்க வைப்பதும் அல்லாஹ் தான், அழ வைப்பதும் அல்லாஹ் தான். அவனுடைய கையிலே இருக்கிறது. அந்த தன்மையை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்து அவனுடைய அளவை தன் கைவசத்தில் வைத்திருக்கிறார். தன்னை கொடுக்கப்பட்டதில் அனைவர்களும் சமம். அதனுடைய அளவீடு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. சிலரை அள வச்சு பார்க்கிறான், சிலரை சிரிக்க வச்சு பார்க்கிறான், சிலருக்கு மாறி மாறி கொடுக்கிறான். என்ன ஒரு விந்தை! நான் ஒரு சம்பவம் படித்தேன் கிதாபில். ஒரு சம்பவமாக அதை பார்க்க வேண்டும். அதுக்கு எங்கே ஆதாரம் இருக்கு அப்படி இப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்பலாம், நம்பலாட்டா நம்பாம இருக்கலாம். ஆனால் நடந்த ஒரு சம்பவமாக நான் கிதாபிலே பார்த்தேன். ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வந்து துவா கேட்கும் பொழுது அழுகிறாரு. கண்ணீர் தாரதாரையாக ஊத்துது, கண்ணீர் வடிஞ்சு ஓடுது. ஒவ்வொரு நாளும் வந்து அழுகிறார்.
மலக்குமார்களுக்கே அவருடைய இந்த நிலையை பார்த்து இரக்கம் வந்துவிட்டது. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இந்த அடியான் ஒவ்வொரு நாளும் வந்து கண்ணீர் வடிக்கிறானே, அழுது புலம்புறானே, அப்படி என்னத்தை தான் இந்த துவாவில் கேட்கிறானோ தெரியலையே, நீ கொடுத்துடலாம் இல்லையா என்பதாக மலக்குமார்கள் சிபாரிசு செய்யும் விதமாக கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவனுடைய இந்த நிலை எனக்கு பிடித்திருக்கிறது. என்னை தேடி வந்தது, பணிவாக அமர்ந்திருப்பது, இருகரம் ஏந்துவது, என்னை மட்டுமே நினைவில் கொண்டு நெஞ்சிலே நீர் பட கண்ணீர் பட அழுவது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நான் கேட்டதை கொடுத்துட்டேன், அடுத்து வரமாட்டான். அவன் கேட்டதை நான் கொடுத்துட்டா அடுத்து அவனை இந்த பக்கம் பார்க்க முடியாது, பலியாசல் பக்கம் பார்க்க முடியாது. உண்மையா இல்லையா? கற்பனை அல்ல, கதை அல்ல, இது ஒன்று நடந்திருக்குதோ இல்லையோ, ஆனால் நிஜங்களுடைய ஒரு தோற்றம் இது, உருவம் இது, நிஜங்களுடைய ஒரு உருவம் இது. இந்த கதை நிறைய விஷயங்கள்ல நம்ம அப்படித்தான் நடந்து கொண்டு வரோம். சொல்லுவாங்கல்ல, காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பான் அப்படின்னு. இறைவனுடைய விஷயத்துல கூட நம்ம அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய செயல்பாடுகள் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை, தேவையும் இல்லைன்னா அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய செயல்பாடுகள். ஆக அல்லாஹ்வுல சில பேரை அள வச்சு பார்க்கிறான், சில பேரை சிரிக்க வச்சு பார்க்கிறான். இது அவனுடைய ரகசியத்தில் உள்ளது. இதுக்கு யாரும் மனித அறிவு இதுக்கு எந்த ரிசல்ட்டும் தர முடியாது. அந்த ரகசியம், அந்த பரம ரகசியம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். ஆக இந்த மாதிரி ஒரு தன்மையை அல்லாஹ்வுல மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் இந்த சிரிப்புங்கிற தன்மையை கொடுத்திருக்கிறான்? கொடுத்ததனுடைய காரணம் என்ன? வாழ்க்கை என்பது பலதரப்பட்ட முகங்களை கொண்டது. பலதரப்பட்ட தொடர்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், நிலைப்பாடுகள், இருப்புகள், பொறுப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கியது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய கரடு முரடுகள் இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அவன் பயணிக்குகிற பொழுது அவனுக்கு சிரிப்பு என்கிற ஒரு தன்மை தேவைப்படுகிறது, தவிர்க்க முடியாத ஒரு தேவை. இந்த ஒரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அவனுடைய வாழ்க்கை என்றும் யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் நிலை தடுமாறி வீழ்ந்து விடுவான். அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுளுடைய இறுதி நாளை அவன் கழிக்க முடியாது, வெகு விரைவிலே இறந்து போய்விடுவான். ஆகையினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிரிப்பு என்ற தன்மை தேவைப்படுகிறது. அதனால் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு, அவைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு சிரிப்பு என்கிற ஒரு உணர்வு, ஒரு தன்மை, ஒரு அம்சம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக அற்புடையாக இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க பயப்படக்கூடாது அப்படிம்பாங்க. அது பயப்படக்கூடாது, ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் தான். ஆனால் பயம் கூட நமக்கு ஒரு அற்புடையாக இருக்கிறது. பயம்னு ஒண்ணு அல்லாஹ் கொடுத்ததுனாலதான் நம்முடைய உயிரை காப்பாற்றிக்க முடியுது. எத்தனையோ பல அபாயகரமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியுது. பயம் என்கிற தன்மை அறவே கொடுக்கப்படலை, அப்படி ஒரு அம்சமே இல்லை அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு ஆபத்து. பாம்பை பற்றிய பயம் இருக்கிறதுனால தானே அதுக்கு பக்கத்துல போக மாட்டேங்கிறோம். நெருப்பை பற்றிய பயம் இருக்கிறதுனால தானே எச்சரிக்கையா இருக்கிறோம். அந்த பயமே இல்லைன்னா சீக்கிரமா அதுல நம்ம மாண்டு விடுவோம், அதுல பாதிக்கப்பட்டு விடுவோம். அது பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகை. ஆனா அந்த பயத்தை கூட அல்லாஹ் தன்னுடைய நலவுக்கு தான் கொடுத்திருக்கிறான். மறக்கக்கூடாது அப்படிம்பாங்க, அது எப்படி மறக்காம இருக்க முடியும்? மறதி கூட இறைவன் கொடுத்திருக்கிற அருட்கொடை, நியமத்து. இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சு போயிடும். கடந்த காலத்தில் நடந்த எத்தனையோ பல நிகழ்வுகளை பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரு பக்கம் வரணும், ஒரு பக்கம் போகணும். எல்லாத்தையும் உள்ளே போட்டு அடைச்சுக்கிட்டா மூளைக்கு அபாரமான திறமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அது வேற விஷயம். ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது அது வேற. மறதி என்பது இருக்கிறதே, அதுவும் அல்லாஹ்வுல ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட். அதே மாதிரி தான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன், பயம், மறதி. இது மாதிரி தான் சிரிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட்.
இனம் பிரித்து காட்டக்கூடிய இயல்பு இது. சாதாரண விஷயம் இல்லை. இனம் பிரித்து காட்டக்கூடிய, உலகத்துல ஆயிரம் ஆயிரம் படைப்பினங்கள் இருக்கிறது, உயிரினங்கள் இருக்கிறது. பரப்பன, ஊர்வன, நடப்பன, அனைத்து உயிரினங்களிடமிருந்தும் அனைத்து விதமான ஜீவராசிகளிடமிருந்தும் பிரித்து காட்டக்கூடிய, இனம் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இயல்பு. ஏனென்றால் இது மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இயல்பு, அப்படிப்பட்ட ஒரு குணம் அந்த சிரிப்புங்கிற தன்மை. இது ஒரு நியமத்து அப்படின்னு சொன்னா, சிரிப்புங்கிறது ஒரு நியமத்துன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் மற்ற படைப்பினங்களுக்கு கொடுக்காம மனித சமூகத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கிறது கூடுதல் நியமத்து. நியமத்து அப்படியே ரெட்டிப்பாகுது. மற்ற படைப்பினங்களுக்கு அந்த நியமத்து கொடுக்கப்பட்டிருச்சுன்னு வச்சுங்களேன், விசேஷம் இல்லை. அது ஒரு வகையில் மனிதனுக்கு ஒரு விதத்தில் அது ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். ரோட்ல போகும் பொழுது கீழே விழுந்துட்டோம், மாடு பார்த்து சிரிக்குது, எப்படி இருக்கும் நமக்கு? விழுந்துட்டியா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லாம மனித சமுதாயத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கிறது ரெட்டிப்பான நியமத்து இது. டபுளா நம்ம சிந்திக்கணும் அல்லாஹ்வுடைய அருள்குடைய. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவன்தான் உங்களை சிரிக்க வைக்கிறான், அள வைக்கிறான். அடுத்து ஒரு விஷயம், மகிழ்ச்சியாக இருக்கிறது, நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது, விளையாடுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அல்லது தடை செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை நமக்குள் எழுப்புவோமே. ஆனால் நிச்சயமாக அது தடை செய்யப்பட்டதல்ல. நகைச்சுவை உணர்வு இருக்க வேண்டும், சிரிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், விளையாட வேண்டும், வேடிக்கையாக பேச வேண்டும், தப்பில்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு முகமின் எப்பொழுதும் தன்னுடைய முகத்தை கவலை தோய்ந்த முகமாக வைத்திருக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். துன்பத்தினுடைய உணர்வுகளை எப்பொழுதும் வெளிப்படுத்தக்கூடியவனாக, சோகம் தோய்ந்த ஒரு முகம் கொண்டவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நீங்கள் சிரிக்கக்கூடிய ஒரு புன்சிரிப்புக்கும் தர்மத்தினுடைய கூலி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒருத்தரை பார்த்து நீங்க சிரிச்சீங்கன்னா அதுக்கு தர்மத்தினுடைய கூலி. சும்மாவா? தர்மம்னு ஈஸியா சொல்லிட்டோம். நம்முடைய சொந்த பணத்தை கொடுக்கிறது, சொந்த பொருளை கொடுக்கிறது. பணம் இருந்தா மட்டும் போதாது, மனம் இருக்கணும். அப்பத்தான் தர்மங்கிற ஒரு செயல் நடைபெறும். பணம் இருக்குது மனம் இல்லை, மனம் இருக்குது பணம் இல்லை, தர்மங்கிற ஒரு செயலே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரம் தான் தர்மங்கிறது. அதனுடைய கூலி எதுக்கு கிடைக்குது? ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு புன்முறுவல். என்ன வந்துச்சு? இது பெரிய கஷ்டமா, இது பெரிய பாரமா, இது தேஞ்சு போயிடுவோமா, குறைஞ்சு போயிடுவோமா, அழுகி போயிடுவோமா? ஒன்றும் இல்லையே. இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கூலி கொடுக்கணும்? அங்கே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. ஒரு முஃமின் கவலை தோய்ந்த முகத்தோடு என்றும் இருக்கக்கூடாது. நோம்பாளி கூட தான் ஒரு நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரியா சரியா குளிக்காம, தலை சீவாம, ட்ரெஸ்ஸை நல்லா அழகுபடுத்திக்கிறாம அப்படியே இருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. என்ன தேய்ச்சிக்கிறனோ, நல்ல ஆடையை உடுத்தணும், நான் நோன்பு வச்சிருக்கனால இப்படி இருக்கிறேன் அப்படின்னு வேறு இருக்கக்கூடாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. புத்துணர்வோடு இருக்க வேண்டும். நோன்பு வைத்திருந்தாலும் புத்துணர்வோடு ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சிரிப்பை பற்றி சொல்லி இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? காரணம் இல்லாம இருக்காது. காரணத்தை கண்டுபிடிக்கிறது தானே விஞ்ஞானத்தினுடைய வேலை. விதைக்கிறது விஞ்ஞானத்தினுடைய வேலை இல்லை. ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டது. எல்லா கருத்துக்களும் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதனுடைய காரணத்தை கண்டுபிடி. அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவு அதுக்கு தான். விதைகள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்டு விட்டது. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சிரிப்பு என்பது ஜீரண மாத்திரை அப்படிங்கிறாங்க. ஜீரண மாத்திரை. ஏதாவது சாப்பிட்டுட்டோம், செரிமானம் ஆகல, ஜீரணமாகல, மாத்திரை போடல. இந்த மாத்திரை போட்ட உடனே வயிற்றில் இருக்கிற சாப்பாடு செரிமானமாகுது, ஜீரணமாகுது. இது மாதிரி மனித வாழ்க்கையில சிரிப்பு என்பது அது ஒரு ஜீரண மாத்திரை. சிரிக்குகிற பொழுது ரத்தம் வேகமாக ஓடுகிறது, ரத்த ஓட்டம் சீராக ஆகிறது, சுவாசிக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த சூழல் சிறப்பானதாக அமைகிறது. இரத்த ஓட்டம் சீராகிறது, சுவாசம் சீர்பெறுகிறது சிரிப்பு நாள் என்பதாக அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு புன்முறுவலுக்கு ஒரு தர்மத்தினுடைய கூலி இருக்குது அப்படின்னு. மகாத்மா காந்தி சொன்னாரு, வாழ்க்கையில இடையில ஏற்படக்கூடிய
இந்த நகைச்சுவை உணர்வு, சிரிக்கும் தன்மை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நான் என்றைக்கோ தற்கொலை செய்திருப்பேன் என்பதாக சொல்றார். எவ்வளவு பெரிய கிஃப்ட் பார்த்தீங்களா? காந்தி சொன்ன வார்த்தை புத்தகத்திலே வடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக, வாழ்க்கையிலே அவனை தூக்கி நிறுத்தக்கூடியதாக, துவண்டு போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல், முடங்கி போய்விடாமல், சிரிச்ச உடனே ஏதோ ஒரு பாரத்தை வெளியில தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஏதோ மனசு காலியான மாதிரி இருக்கும். அனுபவபூர்வமாக அறிகிறோமா இல்லையா? பல கவலைகளும் பல துக்கங்களும் மனசுல நிறைஞ்சிருக்கும் பொழுது உண்மையிலேயே 2 கிலோ வெயிட்ட நெஞ்சில வச்ச மாதிரி இருக்கும். படுக்க போட்டு 2-3 கிலோ 5 கிலோ வெயிட் நெஞ்சில தூக்கி வச்சா எப்படி கனமா இருக்கும், அதே மாதிரி ஒரு கணத்தை பார்க்கலாம். சிரிக்கிறக்கூடிய இந்த ஒரு தன்மையை, ஒரு கிஃப்ட் அல்ல நமக்கு கொடுத்துட்டு கலகலன்னு சிரிச்சதுக்கு பிறகு பாருங்க, மனசு அப்படியே எட்டி ஆயிடுது, ஃப்ரீ ஆயிடுது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அற்கொடையாக, ஒரு நியமத்தாக அல்லாஹ்வுத்தாலா இதை கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அளவலாவி மகிழ்ந்தார்கள், சிரித்து பேசினார்கள், வேடிக்கையாக பேசினார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இதை பார்த்துட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இப்படி சிரிக்கிறாங்க, என்ன இப்படி வேடிக்கையா பேசுறாங்க, என்ன இப்படி நகைச்சுவை உணர்வோடு நம்மிடத்துல பரஸ்பரம் பேச்சுக்களை பகிர்ந்துக்கிறாங்க, ஆச்சரியமாயிடுச்சு. கேட்டே விட்டாங்க, யார சொல்லலாம், என்ன ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க, என்ன நகைச்சுவையா பேசுறீங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பளிச்சுன்னு முகத்துக்கு முகம் கேட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் நகைச்சுவையாக பேசுவேன், ஆனால் உண்மையை தவிர வேற எதுவும் இருக்காது, பொய் இருக்காது, புகட்டு இருக்காது, உண்மையைத்தான் பேசுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதாக திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. ரொம்ப அழகான முறையில் அர்த்தமுள்ள நகைச்சுவை பண்ணியிருக்கிறாங்க. 5 பேர் சேர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருக்காங்க. யார் 5 பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 கலிஃபாக்களான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4 கலீஃபாக்கள் வீற்றிருக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருக்க, ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு முன்பாக பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தினுடைய விதைகளை அதை எடுத்து நைஸா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்துருக்கிற பக்கமா வச்சுட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தினுடைய விதையெல்லாம் நகட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அலி ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்துருக்கிற பக்கம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பாக விதை நிறைய இருக்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலியே என்ன இது, இவ்வளவு விதை இருக்குது அப்படின்னு. உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானாவது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு விதைய போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த முஃமின்கள், கலீஃபாக்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சபை எப்படி கலகட்டுது பாருங்க. இப்படிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவை விஷயங்கள் நிறைய இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில். அடுத்தவர்களுடைய மனம் நோவாத அடிப்படையில், அடுத்தவர்களுடைய மனசு புண்படுத்தாத ரீதியில் நம்முடைய நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருந்தது, ஒரு ஈ செத்து கிடக்கு, கோவம் வந்துருச்சு சாப்பிட்டவருக்கு. சர்வரை கூப்பிட்டாரு, என்ன இது சாப்பாடுல ஈ செத்து கிடக்கு, கோபமா கேட்டார். உடனே சாதுரியமா பதில் சொன்னார் அவரு, எங்க அந்த சிக்கன் பிரியாணியில அவ்வளோ பெரிய கோழி செத்து கிடக்குது, அது உங்களுக்கு கோபம் வரல, ஒரு சின்ன ஈ செத்து கிடக்குறதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்களே. தப்பு இல்லை, தவறு இல்லை.
இது போன்ற உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 கலிஃபாக்கள் கலந்த அந்த மஜ்லிஸ்ல நடந்தது. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்படியாக பொய் கலக்காத, அடுத்தவர்களை வெறுப்பேற்றாத, அடுத்தவர்களுடைய உள்ளத்தை உடைக்காத, நோவினைப்படுத்தாத, நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறதுல தவறு இல்லை, சுன்னத்து என்பதாக கூட சொல்லலாம். அந்த சுன்னத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் கடைசியில் சொல்றேன் உமர் ரலியல்லாஹு விஷயத்தை. ஆக இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன்மார்களை முதுகுல வச்சுக்கிட்டு, ஊர் பாஷையில சொல்றாந்தா உப்பு முட்டை ஏற்றிக்கிட்டு, அப்படித்தானே சொல்லுவாங்க, உப்பு முட்டை ஏற்றிக்கிட்டு முதுகுல வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. 2 பேரன்மார்களையும் உமரலத்தில் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்க பேரன்மார்களை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் ஏறி இருக்கக்கூடிய குதிரை சிறந்த குதிரை. அப்பெல்லாம் நம்ம இப்ப வாகனம் சொல்ற மாதிரி அப்ப குதிரையை சொல்லுவாங்க. சிறந்த வாகனம், சிறந்த குதிரை அப்படின்னா உமரலத்துல அவங்களுடைய பேரன்மார்களை பார்த்துட்டு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்த குதிரை மட்டும் இல்ல, சிறந்த குதிரை வீரர்களும் இருக்கிறாங்க என் மேல அப்படின்னா. குதிரை மட்டும் சிறந்த குதிரை இல்ல, அதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களும் சிறந்த குதிரை வீரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் கிதாப். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றானே, 28வது அத்தியாயம் 76வது வசனத்துல, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபர்ஹீன், நீங்கள் மகிழ்வடையாதீர்கள், மகிழ்வடைபவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். இப்படி அல்லாஹ் சொல்றானே. ஒரு மனுஷன் தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சாதனம் இந்த சிரிப்பு. மகிழ்வடையாதீர்கள் அடியோட பேசி எழுப்புறானே, எப்படி நம்ம சிரிக்காம இருக்க முடியும்? சிரிக்க முடியும்? ஒரு ஆயத்து எப்படி இருக்குது, ஒரு ஹதீஸ் எப்படி இருக்கு தெரியுமா? அதிகமாக சிரிக்காதீர்கள், உங்களுடைய இதயம் செத்து போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக சிரிச்சா உங்களுடைய இதயம் மரணித்து போய்விடும். இது எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் ஏன் ஆயத்தில் அப்படி சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? உடனே சிரிக்கக்கூடாதுங்கிற அர்த்தமா? மகிழ்ச்சி அடையக்கூடாதுங்கிற அர்த்தமா? அப்படி அல்ல. அளவை மீறக்கூடாது. எதுக்கும் ஒரு அளவு இருக்கா இல்லையா? நகைச்சுவைக்கும் ஒரு சிரிப்புக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் ஒரு அளவு இருக்குது. அளவை தாண்டி விடக்கூடாது, எல்லை மீறி விடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை, ஒரு வடிவம் தான் இந்த ஆயத்தும் இந்த ஹதீஸ். அழுகிறதுலையும் ஒரு அளவு இருக்குது, சிரிப்புலையும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை கூட இஸ்லாம் நிர்ணயிக்குது. சிரிப்புல கூடயா ஒரு சட்டம்? சிரிப்புல கூடயா ஒரு வரையறை? ஆமா, அனுமதிக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் அளவு இருக்கிறது. அழுகை என்பது எல்லை மீறி விட்டால் ஒப்பாரி கூடாது. சிரிப்பு என்பது அளவு மீறி விட்டால் அது வேறு விதமான சிந்தனைகளை ஏற்படுத்தி சிலரோட சம்பந்தப்படுத்தி விடும், சிலருடைய நோவினைக்கு காரணமாக்கிவிடும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது ஒரு வகையான அர்த்தத்தில் கொண்டு போய் விட்டுரும், அவருக்கோ மற்றவருக்கோ. அதனால ஒரு அளவு. தொழுகையில வெடிச்சிரிப்பு சிரிச்சா தொழுகையும் முறிஞ்சு போயிடும். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது சத்தமிட்டு சிரிச்சுட்டா தொழுகையே முறிஞ்சு போயிடுமா. வெடிச்சிரிப்பை இஸ்லாம் எல்லை மீறியதாக பார்க்கிறது, அனுமதிக்கப்படாததாக இருக்கிறது. அதனால சிரிப்புக்கும் ஒரு அளவு இருக்கு, அழுகைக்கும் ஒரு அளவு இருக்குது. 1000 துக்கம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் ஒப்பாரிங்கிறது எல்லை மீறிய விஷயம், அதை இஸ்லாம் தடை செய்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரிடத்துலையும் தமாஷா பேசிக்கிட்டுலாம் நேரத்தை கழிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய பொறுப்புகள் அவ்வளவு கவனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி தமாஷ் பண்ணியிருக்கிறாங்க. தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணை பார்த்து சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியமானவர்களை படைத்த அல்லாஹ் என்னை படைத்தான், இழிவானவர்களை படைத்த அல்லாஹ் உன்னை படைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பணிப்பெண்ணை அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணியமானவர்களை படைத்த அல்லாஹ் என்னைய படைச்சான், இழிவானவர்களை படைத்த அல்லாஹ் உன்னைய படைச்சான். அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உமரலத்தில் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, உன்னை அழ வைக்கிறங்கிறக்காண்டி சொல்லலை, கவலைப்படுத்தணுங்கிறக்காண்டி சொல்லலை. இழிவானவர்களை படைச்சவனும் அல்லாதான், கண்ணியமானவர்களை படைச்சதும் அல்லாதான். அல்லாதான் நம்ம 2 பேரையுமே படைச்சான், நம்ம 2 பேரையும் படைச்சது அல்லாதான் அப்படிங்கிற கருத்துல தான் சொன்னேன். அல்லாஹ் படைச்சாங்கிறதுல நம்ம 2 பேரும் சமம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு விரிவாக விளக்கம் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நகைச்சுவையாக இந்த விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்போ சிரிப்பு விஷயத்துல எச்சரிக்கைப்படுத்தப்படுது?
ஏன் அது விஷயத்துல சட்டங்கள் வகுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, சிரிப்புல பல வகை இருக்குது. ஆனந்த சிரிப்பும் இருக்குது, ஆணவ சிரிப்பும் இருக்குது, ஏளன சிரிப்பு இருக்குது, எகத்தாள சிரிப்பும் இருக்குது. சிரிப்பினுடைய வகைகள் அறிந்து சிரிப்பினுடைய தரம் பிரித்து அது அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா, அப்புறம் தான் சட்டம் சொல்ல முடியும். சிரிப்பினுடைய தரம் என்ன, அதுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் அது அனுமதிக்கப்பட்ட சிரிப்பா அனுமதிக்கப்படாத சிரிப்பா. உங்க வயிறு குலுங்க குலுங்க சிரிங்க, உங்க வயிறு வலிக்க வலிக்க சிரிங்க, தப்பு இல்ல. அடுத்த உங்க வயிறு எரிய சிரிக்காதீங்க, அது தப்பு. சிரிப்பு தாங்கல, வயிறு குலுங்குது, வயிறு வலிக்குது, தப்பு இல்ல. அடுத்தவன் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, சிரிக்கிறான், அப்படி ஒரு சிரிப்பு அனுமதிக்கப்படுமா? அனுமதி தர முடியுமா? ஆக சிரிப்பினுடைய அந்த தரத்தை வச்சுதான் அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடை செய்யப்பட்ட சிரிப்புகளை எல்லாம் பாருங்க. ஒரு விஷயத்தை சொல்றது அதனுடைய நோக்கமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பொய் முழுமையாக இருந்த முழுமையுள்ளதாக இருக்கும். பொய் தான், பொய் ஏமாத்துறது, இந்த ரெண்டை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயத்தை சொல்றதனுடைய நோக்கமே இதுதான். இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தடை செய்யப்பட்டது. வேடிக்கையா சொன்னாலும் சரி, சிரிப்பா சொன்னாலும் சரி. உதாரணமா ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம், ஏமாத்துறது, ஏமாற்றும்படியாக சொன்ன செய்தி முழுக்க முழுக்க போய். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது. ஏப்ரல் ஃபூல் என்ன இது, ஒரு அர்த்தம் இல்லாதது. ஆக இதுல நோக்கத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போய் ஏமாத்துவது. இந்த விஷயத்தில் இஸ்லாம் அனுமதிக்காது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் பொய்யை புனைகிறாரோ, சிரிக்க வைக்கிறதனுடைய சிரிக்க வைக்கணும், அதான் அவருடைய நோக்கம், அதுக்காக வேண்டி பொய்யை அவுத்து விடுறாரு, அவர் நாசமடையட்டும் 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 3 தடவை சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இதுவும் விளக்கப்பட்டது. இரண்டாவது, கேலி கிண்டல், அடுத்தவர்களை இழிவுபடுத்துறது, இந்த மாதிரியான சிரிப்பும் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் தஆலா ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான்தாரிகளே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தாரை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். அஸா யகூனு கைரம் மின்ஹும், யார் கேலி செய்கிறாரோ அவரை விட யார் கேலி செய்யப்படுகிறாரோ அவர் மேலானவராக இருக்கலாம் அல்லவா. வலா நிசாஉம் மின் நிசாஇன், எந்த ஒரு பெண்களும் இன்னொரு பெண்களை கேலி பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹும், எந்த பெண்கள் கேலி செய்கிறார்களோ அவர்களை விட யாரை கேலி செய்கிறார்களோ, கேலி செய்யப்படுகிறார்களோ அவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கலாம் அல்லவா. வலா தல்மிசு அன்ஃபுஸகும், உங்களுக்குள் நீங்களாக பரஸ்பரம் பழித்துக் கொள்ளாதீர்கள். வலா தனாபசு பில் அல்காப், கெட்ட பெயர்களை கொண்டு சூட்டிக் கொண்டு அழைக்காதீர்கள். பிஇஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு ஒரு தவறான பெயரை ஒருவருக்கு சூட்டுவது அது மிக கெட்டது. வமல்லம் யதுப், யார் இதிலிருந்து மீளவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவதனுடைய விளைவாக நாம் விளங்க வருவது என்னவென்றால், கேலி பரிகாசம், அடுத்தவரை இழிவுபடுத்துவது, நோவினைப்படுத்துவது, இதை நோக்கமாக கொண்டு சிரிக்கும்படியான பேச்சுக்களை பேசுவது, சிரிப்பூட்டுவது, சிரிப்பது தவறான விஷயமாக இருக்கிறது. பட்டப்பெயரை முதற்கொண்டு அல்லாஹ் சொல்லி வச்சுட்டான், பட்டப்பெயர் சொல்லி அழைக்காது. எங்க ஊர்ல போங்க, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி, இப்ப நான் சொல்றேன், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி போய் தொப்புள் ராவுத்தர் வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. பேர் என்னங்க? தொப்புள் ராவுத்தர் வீடு. அவருடைய தொப்புள் கொஞ்சம் வெளியில அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும், வச்சுட்டாங்க பேரை தொப்புள் ராவுத்தர். அதே மாதிரி ஒருத்தர் இழுத்து இழுத்து பேசுவாருன்னா கொண்டு வச்சட்டின்னு சொல்லிடுறாரு. ஒரு மாதிரியை இழுத்து இழுத்து பேசுறாரு, கொண்டு வச்சட்டி. உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் சொல்றேன், நான் விலைக்கு சொல்றேன், உங்களுக்கு விளங்காம இல்லை, சொல்லணும் இல்லை. நானும் 2 உதாரணத்தை இந்த மாதிரியான இதில் அவரை தனித்து காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள்ல தனித்து காட்டுங்க, அவரை தனியா எடுத்து காட்டுற மாதிரி நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள், இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிற கவனி சொல்றேன் நான். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் தடை செய்யப்பட்டது.
அது நகைச்சுவைக்காக சொன்னாலும் சரி, சிரிப்புக்கு சொன்னாலும் சரி, தமாசா சொன்னாலும் சரி, டைம் பாஸுக்கு சொன்னாலும் சரி தடை செய்யப்பட்டது. மூணாவது, அச்சுறுத்தக்கூடிய ரீதியில, திடுக்கிட வைக்கக்கூடிய ரீதியில சிரிப்பூட்டுவது, வேடிக்கை பண்ணுவது, நகைச்சுவை பண்ணுவது கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் சஹாக்களோடு போய்கிட்டு இருக்கிறாங்க. பிரயாணத்தினுடைய களைப்பினால, பிரயாண அசதியினால ஒரு சஹாபிக்கு தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே மற்ற சஹாபாக்கள்லாம் சேர்ந்து அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கையை காலை கயிறை வச்சு கட்டி விட்டாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கையை காலை கட்டி விட்டாங்க கயிறை வச்சு. அவரு தூங்கி அசந்துட்டு முடிச்சு பார்க்குறாரு, 2 கையை கட்டி இருக்கு, காலு கட்டி இருக்கு. பயந்துட்டாரு, திடுக்கிட்டாரு, என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு. இந்த சம்பவம், இந்த நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு போகுது. அபூதாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அவங்களுடைய கவனத்துக்கு போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒரு முஃமினை திடுக்கிட வைப்பாரோ, அச்சுறுத்துவாரோ, அது ஒரு முஃமினுக்கு அழகல்ல, அது ஒரு ஈமானுக்கு அழகல்ல என்பதாக பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிச்சாங்க. நம்முடைய நோக்கம் தமாஷு, ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வை அவருக்கு ஏதோ ஒரு வகையில் நோவினை ஏற்படுது, அவருக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது. எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது? நம்முடைய நோக்கமான தமாஷுக்கா, டைம் பாஸுக்கா, அல்லது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவர் சங்கடப்படுறாரு அதுக்கா? அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக இது தடை செய்யப்பட்டதாக இருக்கும். இதனால நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறதுல தவறில்ல, அது பொருத்தமானதாக இருக்கணும், சூழ்நிலை அறிந்ததாக இருக்கணும், சம்பந்தப்பட்டவர் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், எல்லை மீறாம இருக்கணும். தப்பு இல்லை, தவறு இல்லை, சூழ்நிலை அறிஞ்சிருக்கணும். ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது, 2 பேரும் தமாஷை எனக்கு என்ன வந்துச்சுன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்கும்? பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன அந்த குடிசை எரியறதை பார்த்துட்டு, அந்த வீடு எரியறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரோ? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை, யதார்த்தமா பேசுறாரு, சூழ்நிலை அறியாம பேசுறாரு. பத்திக்கிட்டு எரியறது அவருக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை தரல, ஆனால் அந்த சூழ்நிலை பொருத்தமற்றதாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயம் மரணிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். அர்த்தம் இல்லாம, பொருத்தம் இல்லாம, சூழ்நிலை அறியாம, எல்லை கடந்து, எல்லை மீறி அனுமதிக்கப்படாத இந்த மாதிரியான விஷயங்களை கொண்ட சிரிப்பு இருக்கிறதே, அதுதான் இதயத்தை மரணிக்க செய்யும். கோபம் வர்றது தப்பு இல்லை, கோபமே படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லல, கோபத்தை மென்று விழுங்குங்கள் என்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால சிரிக்கிறது தப்பு இல்லை, சிரிப்பு முறையாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு எடுத்து வைப்பது. அடுத்தவர்களுடைய உடல் ஊனங்களை பார்த்து சிரிப்பது, அதை காண்பித்து காட்டி டைம் பாஸ் பண்றது. உடல் ஊனங்கள் இன்னைக்கு சினிமாவில், டிவி நிகழ்ச்சியில, பத்திரிகையில, இது போன்ற மீடியாக்களிலெல்லாம் இதை மையமாக வைத்துத்தான் நிகழ்ச்சிகள் தொகுக்கப்படுது. உடல் ஊனங்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி, பரிகாசம் பண்ற மாதிரி, அதை வச்சு ஒரு நகைச்சுவை பண்ற மாதிரி, இதெல்லாம் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கு. லப்பத் கலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை அழகான உருவத்திலே நாம் படைத்திருக்கிறோம். சிலருடைய ஊனங்கள் என்பது அதனுடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என்ன ரகசியத்துக்காக வேண்டி சிலருக்கு அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட குறைபாடுகளை வச்சிருக்கிறான் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அதை கண்டு நகைச்சுவை ஆடுவது, கேலி பேசுவது என்பது அது அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த சூட்சமத்தை கிண்டல் பண்ற மாதிரி. அப்புறம் அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டா வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால உடல் ஊனங்களை பார்த்து சிரிப்பூட்டக்கூடாது, அதை வச்சு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுவும் தவறான விஷயமாக இருக்கு. மார்க்க விஷயங்களை முன்வைத்து கேலி பரிகாசம் செய்யக்கூடாது. மார்க்கத்தினுடைய சின்னங்களை, நான் மாற்றார்களை சொல்லல, பிற மதத்தவர்கள் சொல்ல, நம்ம ஆளுகளை சொல்றேன். மார்க்கத்தினுடைய சின்னங்களை கண்டு கேலி பேசக்கூடாது, மார்க்கத்தினுடைய விஷயங்களை நக்கலாக பேசக்கூடாது. மிகவும் தவறான ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு அமைப்பு அவர் என்னிடத்துல வந்து சொல்லும் பொழுது சொன்னார், பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பதாக நாங்கள் போட்டிருக்கோம். அது ஒரு சூறாவில் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆயத்தினுடைய மொழி பெயர்ப்பின் வெளிப்பாடாக
பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை அப்படின்னு நாங்கள் வார்த்தைகளை போட்டிருக்கிறோம் பேனரில். அந்த அமைப்பு பிடிக்காத இன்னொரு அமைப்பு, இஸ்லாமிய அமைப்பு எப்படி கிண்டல் பண்ணுது, ஆமாம் என்ன பெருசாக அவங்க கிழிச்சிட்டாங்க, பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, அப்படியே இஸ்லாத்திலிருந்து விடுதலைன்னு போடுங்களேன். இப்படி பேசலாமா? ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு மீது இருக்கக்கூடிய வெறுப்பை இது போன்ற வார்த்தைகளால் எதிர்கொள்ளக்கூடாது. அது தடை செய்யப்பட்ட, தடுக்கப்பட்ட விஷயம். அவங்க ஆயத்தில் இருக்கக்கூடியதை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அமைப்பின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கு 1000 வழிகள் இருக்கிறது. அனுமதிக்கப்படாத வழியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல பருவ தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுவாங்க பாருங்க, அறிவிப்பு செய்வாங்க, சுன்னத் தொழுகைக்கு பிறகு தீன் பேச்சு நடைபெறுகிறது, அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சுன்னத் தொழுகைக்கு பிறகு தீன் பேச்சு நடைபெறும். அந்த பணியில அதிருப்தியா இருக்கக்கூடியவர் அல்லது கொள்கை வேறுபாடு உள்ளவர் ஒரு ஊர்ல, அவர் அதை எப்படி கிண்டலா சொல்றாரு, சுன்னத் தொழுகைக்கு பிறகு வீண் பேச்சு நடைபெறும், அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படிங்கிற நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்றேன். அப்போ சுன்னத் தொழுகைக்கு பிறகு நம்ம பேசுற பேச்சுக்கள் பூரா ஹதீஸ்களா இருந்துச்சுன்னா, ஆயத்துக்களா இருந்துச்சுன்னா, இறை கொள்கை சம்பந்தமா இருந்துச்சுன்னா அப்ப அதெல்லாம் வீண் பேச்சா? ஆக இந்த மாதிரி வாயில வருதுங்கிறதுக்காண்டி எதை வேண்டாலும் பேசிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. எல்பின் கௌரியும் இல்லாததை. ஆக மார்க்கத்தினுடைய விஷயங்களை நாம் கேலியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, கிண்டலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிலே நாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் நமக்கு சிரிப்பு என்கிற ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறான், அற்புடையை கொடுத்திருக்கிறான். அதை அளவாக அமைத்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய பயனை பெரும்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக அழ வேண்டும், குறைவாக சிரிக்க வேண்டும் என்பதும் இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. கசீரா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அற்புடைகளையும் அதற்குரிய முறையிலே அனுபவித்து அதனுடைய பலனை பெற்று இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹ்ரதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.